அதாவதுங்க கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. யாருக்கு? நம்ம மாயாவுக்கு. என்னன்னா அவங்க வந்து ஃபினாலே வரைக்கும் வருவாங்களாம். ஃபினாலேயில் வந்து நம்ம விசித்ரா மேடம் கூட நிற்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட எய்ம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஒரு பெரிய நெகட்டிவ் ஷேட் இருந்தும் தன்னை ஃபினாலே அல்லது அந்த ஃபினாலே மேடையில் வந்து அலங்கரித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் தான். அதுக்கு முதல்ல ஒரு ராயல் சல்யூட் நம்ம மாயா, அதாவது மாயா ஹாசன் அவர்களுக்கு வந்து கொடுத்து விட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோ 2 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பற்றி திரு கமலஹாசன் என்ன கேட்குறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாமினேஷனில் வந்த 3 பேரை உட்கார வச்சுருக்காங்க. 3 பேரில் யார் வெளியேறுவார்கள் இல்லது யார் வந்து இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹவுஸ்மேட்ஸில் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது நம்ம அர்ச்சனா யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை கேட்கும்போதே எனக்கு வந்து ஞாபகம் வர்றது விக்ரம் பேர் தான், சரவண் விக்ரம் பேர் தான். அவர் தான் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கணும், டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அர்ச்சனா. நீங்களாம் கூட கேள்வி கேட்கலாம், என்னடா அர்ச்சனா தான் நாமினேஷன்லேயே வந்து பண்ணாங்க, திரும்ப அர்ச்சனா வந்து விக்ரம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அர்ச்சனா நாமினேஷன் பண்ணாங்களா? இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அவங்க வந்ததுலேருந்தே சரவண விக்ரம்கிட்ட அடிக்கடி ஒரு அட்வைஸை கொடுத்துருப்பாங்க. நீ அந்த கேங்கில் சேராதடா, அங்கே வந்து உனக்கு வந்து பேக் ஃபேராக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, உனக்கு பின்னாடி குத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம சரவண விக்ரம் அதெல்லாம் முடியாது, நான் அந்த கேங்கு தான் ஆஃபீஸ் பாயாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கேங் வந்து மிகப்பெரிய சொம்படிச்சிட்டு இருந்தார். நம்ம இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸில் வந்து அவங்க வீட்டில் இருந்து வந்து நிறைய பேர் சொல்லும்போது தான் அவர் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிறாரு அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கூடயே இருந்துக்கிட்டு நம்மளை ஒரு ஆஃபீஸ் பாயாக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கேங் நம்மளை எப்படியெல்லாம் பின்னாடி வந்து புட் டவுன் பண்ணுது அப்படிங்கிறது வந்து தெளிவாக அவங்க வீட்டில் இருந்து எல்லாத்தையும் தெளிவாக சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2 டேஸாக மாயா கிட்ட பேசுறதுல மாயா வந்து புரணி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம விக்ரம் பற்றி. அந்த மாதிரி வந்து ஒரு பனிப்போர் மாதிரி போய்கிட்டு இருக்கு நம்ம சரவண் விக்ரமுக்கும் மாயாவுக்கும். ஸோ இதே விஷயத்தை தான் அர்ச்சனா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. என்னுடைய பார்வையிலையும் சரவண் விக்ரம் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர், நல்ல உண்மையுமே சொல்கிறேன் சூப்பரான ஒரு பையன். அப்படி இருந்தும் அந்த கேங்கில் சேர்ந்ததனால் இன்று வெளியேறி உள்ளார் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. அவங்க வந்து யாரை சொல்கிறாங்கன்னா நம்ம அர்ச்சனா சுஷல் நம்ம சரவண் விக்ரம் சொல்கிறாங்க. அடுத்ததா யார்? நம்ம தடவல் மன்னன் நிக்சன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான். அவர் யார் சொல்கிறாருன்னா ரவீனாவை சொல்கிறாரு. எனக்கு புரியல, சர்ப்ரைஸாக இருக்குது. ரவீனாவை ஏன்டா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸில் வந்து அவங்களோட சித்தி வந்திருப்பாங்க, ரவீனாவோட அவங்க சித்தி வந்திருப்பாங்க. வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிக்சன்ட்ட நீ பேசக்கூடாதுன்னு மணி எப்படி சொல்லலாம், நிக்சன்ட்ட நீ பேசலாம், நிக்சன்ட்ட போய் நீ பழகலாம், நிக்சன் வந்து நிக்சன் கூட பழகிறது வந்து மணி வந்து நிறைய இடத்துல கண்டிச்சிருப்பாரு. அதுக்கு ஆதரவாக நிக்சன் கூட பேசி பழகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சித்தி வந்து நிக்சனை வச்சுக்கிட்டே சொல்லும் பொழுது உடனே ரவீனா மேலே இவருக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. அதனால தான் வந்து ரவீனா இந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தடவல் மன்னன் சொல்கிறாரு. எதுக்குன்னு தான் தெரியல. ஸோ அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மாயா எதிர்பார்க்காத விதமாக எதிர்பார்த்ததுதான். ஏன்னா வந்து விக்ரமுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு பனிப்போர் 2 நாளாக போயிட்டு இருக்கிறதுனால சம்மந்தமே இல்லாமல் வந்து விசித்ரா மேடம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, விசித்ரா மேடம் 100% வீட்டில் வந்து போகக்கூடாது சார், அவங்க வந்து டைட்டில் வின்னறதுக்கான தகுதி உள்ளவங்க சார் அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியும் மேடம், அடுத்ததான் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு என் மேடையில் நிற்க தகுதி உள்ளவர் விசித்ரா மேடம் தான், என் கூட நிற்கணும் அப்படிங்கிறது. அதாவதுங்க கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கலாம், இந்த அளவுக்கா? அதாவது நீங்கள் டைட்டில் வின்னர் ஆகிற மாதிரி கனவு காணுங்க. நீங்கள் டைட்டில் இல்லை நடந்தாலும் நடக்குங்க விஜய் டிவியில். நான் வேற வந்து ரொம்ப விமர்சிச்சுக்கிட்டு இருக்கேன். விஜய் டிவி என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, லாஸ்ட் நானும் ஒரு 4-5 நாளாக பார்க்குறேன், மாயா திருந்துட்டாங்க, மாயா வந்து ஒரு குட் சோல் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள வந்து நிறைய பிஆர் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்குது. மாயாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். திடீர்னு நல்லவங்க ஆகிட்டாங்க ஒரு வாரத்தில். அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண புள்ளி பண்ணது, அடுத்தவங்களை வந்து பின்னாடி பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டு திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை கிளப்புறாங்க. இது யார் பிளான் பண்ணி பண்ணது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. முக்கியமாக வந்து திரு கமலஹாசன் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு வேளை வந்து பின்னாடி இருந்து நம்ம மேடம்க்கு வந்து பிஆர் ஒர்க் பார்க்குறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் எப்படி வந்துச்சு? ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஷேடு இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியும். ஃப்ரீ ஸ்டார்ஸில் வந்தவங்களும் சொல்லியிருப்பாங்க, அந்த கைத்தட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் டைட்டில் வின்னராக அங்கே போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குது அப்படின்னா விஜய் டிவியோட சப்போர்ட் இல்லாமல் இது நடக்காது. யாருக்கு தெரியும், மாயா வந்து டைட்டில் வின்னராக ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் மக்கள் வந்து அர்ச்சனாவை மேலே வச்சு ஒரு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து இது வரைக்கும் ஒரு வாரம் கூட இந்த சீசனில் அர்ச்சனா ஒரே ஒரு வாரம் மட்டும் வந்து ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு அது கூட நடந்திருக்கா என்னன்னு தெரியல. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க. ஏன்னா வந்து அவங்க இவ்வளோ ஓட்டு வாங்கி ஒரு டைம் கூட வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேவலமான ஒரு உண்மை. ஆனால் மாயா ஒரு வீக்கெண்ட் எபிசோடில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணப்பட்டிருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு ஓட்டே விழுந்திருக்காது, லாஸ்ட் இடத்துல இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சேவ் பண்ணப்பட்டிருப்பாங்க. விஜய் டிவி என்ன உணர்த்த வருது, மாயாவை டைட்டில் வின்னர் ஆகிறதுக்காக என்ன வேணால் பிளான் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தானே. ஸோ பொறுத்து பார்க்கலாம். மக்களோட ஓட்டுக்கு என்றைக்குமே மதிப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி சீசனில் அதுக்கு முன்னாடி சீசனில் எந்த சீசனுமே மதிப்பளிச்சதில்லை. அப்படி இருக்கும்போது மாயாவை டைட்டில் வின்னராக ஆக்கினாலும் ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2வது ப்ரோமோ
ரெண்டாவது ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கமலஹாசன் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா உங்களோட கோல் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் கேட்கிறாரு. ஸோ இதில் நாமினேஷனில் இருக்க 3 பேர் மட்டும் தான் கேட்கிறாரா என்ன அப்படிங்கிற தெரியல. அவங்க 3 பேர் மட்டும் தான் பேசுறாங்க. கண்டென்ட் இல்லைங்க, இந்த வாரம் கண்டென்ட்டே இல்லை, பேசுறதுக்கு கமலஹாசன் கண்டென்ட்டே இல்லை. ஸோ அதனால வந்து சம்மதம் எல்லாம் பேசிட்டாரு. அட்லீஸ்ட் ஏதாச்சும் அந்த டாஸ்க் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் வச்சாச்சும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் கோல் என்ன அப்படின்லாம் கேட்குறாரு. அது ரவீனா என்ன சொல்கிறாங்கன்னா வித்தியாசமான வேடங்கள் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவர் ஃபோட்டோஷாப்பை சொல்லி அவங்க வந்து பூஸ்டப் பண்ணுறாங்க. வித்தியாசமான வேடங்கள் போடுறதான ஒரு நடிகைக்கான ஒரு அழகு. ஸோ ஒரு நடிகை ஆகணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம விசித்ரா மேடம் கேட்கும்போது, நான் ஆசைப்பட்ட வேடம் வந்து இது வரைக்கும் நான் நடிக்கல சார். நான் நடித்தது எல்லாமே அந்த காலத்தில் ஒரு மாதிரி வேடங்கள் நடித்தேன். நான் ஆசைப்பட்ட கேரக்டர் இது வரைக்கும் நடிக்கல அப்படின்னு சொல்லும்போது திரு கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குமா, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இல்லை சார் அப்படிங்கும்போது, நீங்கள் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணுங்க, உங்களோட வாய்ப்புகளை உங்களோட இதை வந்து நீங்களே கிரியேட் பண்ணுங்க, இது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. விசித்ரா மேடமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 6-7 சீசன்ல இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு வந்து விசித்ரா மேடம் இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் வந்து மென்மேலும் நிறைய விஷயங்களை அடைவாங்க அப்படிங்கிறத நம்மளும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னதான் அர்ச்சனா அவங்க சப்போர்ட் பண்ணாலும் அவங்களோட திறமைகளை பாராட்டி ஆகணுமா இல்லையா? ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்ததாக தான் ஒரு மெயினான பாயிண்ட், யார் நம்ம டைட்டில் வின்னர் வேறு வெளியேற்றிட்டாங்க. டைட்டில் வின்னர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் சொன்னால் நீங்கள் வந்து கோச்சிப்பீங்க சார். சரி என்னடா சொல்ல வரா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் உங்களை ஓவர்டேக் பண்ணி அந்த சைடு போயிடணும் சார் அப்படின்னு சொல்கிறாரு. மக்களாகிய நாங்கள் சொல்வது என்னென்னா, கமலஹாசனை ஓவர்டேக் பண்ணி நீங்கள் அந்த சைடு போயிடலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கி வெளியேறும்போது, அதாவது எலிமினேட் ஆகி போகும்போது அவரை வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அது உங்களோட ட்ரீம் தான். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களை விட ஒரு படி மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் மீது நம்ம 1008 கருத்து வேறுபாடுகள் வைக்கலாம். அப்படி இருந்தாலும் அவரோட திரைக்கலைஞன் கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு திரைக்கலைஞன் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்று கருத்து எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன், அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவர் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான தகுதிங்கிறது வந்து அவரோட 50 வருஷம் உழைப்பு, அவர் எப்படி வந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சரவண விக்ரம் வந்து ஈஸியாக வந்து உங்களை விட நான் ஓவர்டேக் பண்ணி போகணும்னு சொல்கிறது வந்து தப்பு இல்லை. ஆசைப்படுறது எல்லாருமே கனவு காணலாம், ஆசைப்படலாம், ஒரு இடத்துக்கு அடையணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ணமாக வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் அதற்கான உழைப்பு அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது இந்த 83 நாட்கள் நீங்கள் இந்த வீட்டில் இருந்ததே ஒரு லக்கு தான். எப்பயும் நீ வெளியேறி இருக்க வேண்டியவங்க. மிகப்பெரிய மிக்சர்கள் எல்லாருமே வந்து உள்ள, அதாவது வந்து வெளியேறிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில நல்ல போட்டியாளர்கள் வெளியேறிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது சம்பந்தமே இல்லாமல் ஒரு மிக்சரை 83 நாளாக உழைப்பு இல்லாமல், அதாவது வந்து பெருசாக எதுவுமே நான் பார்க்கல, கண்டென்ட் எதுவுமே பார்க்காம நீங்கள் இப்படி இருந்தீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்தால் கமலஹாசனை மட்டும் இல்லை, நீங்கள் யாரையுமே வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது. உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். உழைச்சாதான் நீங்கள் வந்து அடுத்த லெவலில் வந்து முன்னேற முடியும். ஸோ அதை விட்டுட்டு நான் வந்து ஈஸியாக நீங்கள் வாயால் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா வந்து கமலஹாசன் அப்படிங்கிறவர் வந்து 50 வருட காலம் சினிமாவில் வந்து எல்லா விதமான வேடங்களையும் போட்டு நடித்தவர். இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய கலைஞர் அப்படிங்கிறது. நான் வந்து கமலஹாசன் போடுறதுக்கான கமலஹாசன் ஃபேன்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கமலஹாசன் அப்படிங்கிற தனிப்பட்ட மனிதர் மேலே, அதாவது இந்த பிக் பாஸில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. கமலஹாசன் அதிகமாக விமர்சித்தது நான் தான். அப்படி இருக்கும்போது கமலஹாசன் அப்படிங்கிற திரைக்கலைஞர் மேலே நீங்கள் எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அதை தான் வந்து நான் இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்திய வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ சரவண விக்ரம் அவர்கள் வந்து கமலஹாசனை ஓவர்டேக் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கனவு தான். அதுக்கான உழைப்பை நீங்கள் போட்டால் தான் அவரை வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போக முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோ நடந்த விஷயம் நண்பர்களே. அடுத்ததாக அர்ச்சனாவை பற்றி ஒரு முக்கியமான தகவல், அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆனந்த்.